வெயிட் பண்ணேன் எப்படியும் நம்ம தளபதி வருவான்னு. அப்பதான் ஒரு ஃபோன் கால். நான் கால் பண்ணேன், இந்த ட்ரெயிலர் பார்த்து ஒருத்தன் கால் பண்ணோம். அவன் இருக்கா அங்க, இந்நேரம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மாலிக் கேசரி தானா? இதை பெருமையா போட்டுக்கனா என்ன? சரி சரி இது பாக்கலாம். ஓ இதத்தானடா நான் வேணாம் நினைச்சேன். கடைசியா நம்மளையும் பகவன் கேசரி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. பெருசா ஒண்ணு இருக்கு. ஏய் மதன் கௌரிடா, மதன் கௌரி தானே இது? அண்ணா நீயானா இந்த சினிமால வரியாது? நீயானது? ஆனா மதன் கௌரிக்கு இந்த படத்துல ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மைதான் போல. ஸ்டோரி நல்லா இல்லைன்னா அவர் நடிச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? இல்ல பகவன் கேசரி ரீமேக் பண்ற அளவுக்கான தமிழ் சினிமால கதை இல்ல. அதுவும் தளபதியோட லாஸ்ட் படத்துல. வாரிசு படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குண்டா. இப்ப கேசரியா இருந்தா என்ன கொடுத்தா திங்க மாட்டேன்? ஏன் ரெண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்ப அந்த நிலைமைக்கு நான் வந்து